வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் வந்து லஞ்ச் வீடியோ போடுன்னு கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா லஞ்ச் வந்து வர டைமில் ஆஃபீஸ்லேருந்து வரது 2:30 ஆயிரும். அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க இருக்கலாம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 2:45 ஆயிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா காலையில் இன்றைக்கி வீடியோ போடல அப்படிங்கிறனால இந்த உணவு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம கொஞ்ச நாளாக உணவு கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா காலையில் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் சூப்பு ஜூஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கையானதான் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சிறுகீரை சூப் வச்சுருக்கோம். சிறுகீரையில் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு சூப் இது. இந்த சூப் ஐட்டம் இல்லைன்னா ஜூஸ் ஐட்டம் ஏதோ ஒன்று கம்பல்சரி இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு எக் இருக்குது, முட்டை, வேக வச்ச முட்டை தான் இது. வந்து மொச்சக்கொட்டை வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். ஏன்னா நைட்டே ஊற வச்சுருக்கோம், தாளித்து வச்சுருக்கோம். இது வந்து வாழைக்காய் வந்து பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் பொடி மாசுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும், வெளியில் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சிரமமான வேலை அப்படிங்கிறனால, எல்லாம் சீவி பண்ணணும் அப்படிங்கிறனால அப்படியே பொரியல் பண்ணுவாங்க, குழம்புல போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது பொடி மாஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், சித்ரா ஸ்பெஷல் தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொந்தம்பழம் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக இது நான் காலையில் சாப்பிட வேண்டியது, மதியம் பெரும்பாலும் பழம் எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவேன் நான். காலையில் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால கார்போஹைட்ரேட் மட்டும் தான் காலையில் ரொம்ப சிம்பிளானதாக சாப்பிட்டுட்டேன். அதனால் அந்த பழம் வந்து என்னுடைய கோட்டா வந்து அப்படியே இருந்தது, அதை வந்து இப்போ சாப்பிட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வரகரிசி பிரியாணி, வரகில் மில்லட் பிரியாணி. இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டிருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் தயிர் பச்சி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி உணவு. காலையில் அடிஷ்னலாக வந்து கொய்யாப்பழம் கொடுத்துருந்தோம். அடிஷ்னல் வேறு என்ன, அவ்வளோதானே, கொய்யாப்பழம் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த கொய்யாப்பழம் மட்டும் இல்லை, மீதி எல்லாமே இப்போ இருக்குது. இதுவும் மத்தியானம் பெரும்பாலும் இருக்காது. இது வந்து நம்ம காலையில் சாப்பிட்லைங்கனால என்னுடைய பங்கு வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மதிய உணவு. இந்த மாதிரி தான் மதிய உணவு இருக்குது. கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், சோறு வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். இதுதான் நிறையா. இரவு உணவு ரொம்ப குறைவு. இரவு உணவு வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஓகே.